ஆனா இப்போ திமுக அரசு வந்து ஆட்சி வந்ததுலேருந்து கடந்த 4 ஆண்டுகளா வந்து பொருளாதாரத்துல வந்து முதலிடமா வந்திருக்காங்க. மத்த வந்து மாநிலத்தை நம்ம பார்க்கும்போது. இது நீங்க எப்படி நான் பார்க்குறீங்க? இதை வந்து நான் வரவேற்கிறேன்ப்பா. நல்ல விஷயந்தான். இப்போ கூட நான் ஃபோனில் செய்தி படித்தேன். இன்னும் 6 ஆண்டு போச்சுனாக்க தமிழ்நாடு வந்து மகாராஷ்டிராவே முந்திரும் தொழில்துறையில் அப்படின்னு இப்போ தான் படித்தேன் நான். நல்லா தான் ஆட்சி பண்ணுறாங்கப்பா. பொருளாதாரத்தில் முன்னேறிருக்காங்கன்னா நம்ம முதலமைச்சரை பொறுத்தல அதனால தான் ப்ரோ. நம்ம அவங்க ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரதுனால தான் நம்மளுக்கு ஒரு ஒரு திட்டமாக இந்தியா முதல் இருக்குது. நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கல்வி, சத்துணவு திட்டம், அப்புறம் பெண்களுக்கு இலவச பேருந்து, அதுக்கப்புறம் இப்போது ஆட்டோ கூட விட்டுருக்காங்க, மகளிர் ஆட்டோ கூட பிங்க் ஆட்டோன்னு விட்டுருக்காங்க. அதுலேயும் முதலிடம் இருக்குது. இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் அதுமாரி எங்கேயும் பண்ணலை, திட்டங்கள் எதுவுமே பண்ணலை. நம்ம இந்தியாவில் தான் முறையாக அந்த மாதிரி திட்டம் கொண்டு வராங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் முறையாக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. 10.9% 11% உயர்ந்திருக்குது. அது நானும் கேள்விப்பட்டு இப்போ படிச்சுன்னு தான் இருக்கிறோம் நாங்கள். அது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையும் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு கூட பார்க்குறேன், பேப்பரில் படிச்சுக்கிறோம் எவ்வளோ சாதனை செஞ்சுக்கிறேன்னு அவர் சொல்கிறார் எடப்பாடி. ஆனால் அவர் என்ன சாதனை பண்ணார்? வராதா புயலுக்கு 10 பைசா கொடுக்கல. இவங்களாவது எல்லாம் கொடுத்தாங்க கஷ்டமான நேரத்தில். கொரோனா காலத்தில் எவ்வளோ கொடுத்து எவ்வளோ பண்ணாங்க. இப்போ கொடுத்துருந்தாங்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம் கூட இவங்க செஞ்சுருந்தாங்கிறாங்க. கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுவும் பெண்களுக்காக நிறையாவே வந்திருக்கு. திமுக அரசு இந்த 4 ஆண்டில் நிறையா எல்லா துறையிலையுமே நல்லா முன்னேற்றம் இருக்கிறது நல்லது. அதாவது ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு மாநில அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் செயல்பாடுகள் வந்து செயல் திட்டங்கள் நல்லா இருக்கிறதுனால இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் அதுதான். பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் ப்ரோ. ஏன்னா வந்து மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணக்குள்ள தமிழ்நாடு எஸ்பெஷலி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டாக்ஸஸும் இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னா 12 lakhs வந்து சேலரி, இப்போ வந்து 12 lakhsக்கு மேலே வாங்கினா தான் உங்களுக்கு டேக்ஸுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சராசரியமாக வந்து ஒரு ஆளுக்கு நார்மலாக ஒரு பிபிஓக்கு போனாலுமே 15,000 to 17,000 வரைக்கும் சேலரி கிடைக்கிது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிக் படி 11% அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஓகே தான், அது ஃபைன் தான். அதிமுக இருந்த காலத்துல வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா வந்து எந்த வளர்ச்சியும் இல்லாம இப்போ 4 ஆண்டுகள வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நல்லா தாங்க, அது வளர்ச்சி நல்லா தாங்க. எல்லா விதத்திலும் திமுக அரசு நல்லா தான் செஞ்சுட்டு இருக்குது. அதில் ஒன்றும் எந்த பிரச்சனை கிடையாது. அரசியல்வாதி ஒன்றாலும் எதனா ஒன்று போய் எதனா சொல்லலாம். நம்ம பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை, ஓரளவுக்கு நமக்கு தெரியுது இல்லை, யார் நல்லா செய்கிறாங்க யார் நல்லா செய்கிறாங்கன்ட்டு. திமுக நல்லா தாங்க நல்லது செஞ்சுருக்கு. இந்த இப்போ நிறைய டிப்ளமோஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அவங்களோட எஃபர்ட் பொறுத்து இருக்குது ப்ரோ. ஒரு ஆள் வந்து படித்து முடிச்சிருக்காங்கன்னா அவங்க எஃபர்ட் பொறுத்து இருக்குது. அவங்க வந்து சென்னை வந்து வேலை தேடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சி அதுலேருந்து படிப்படியாக போனால் கண்டிப்பாக அவங்களோட அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ 100% வந்து கண்டிப்பாக கடந்த 10 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாயிண்ட்ஸ் படி தமிழ்நாடு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மக்கள் தொகை உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 4 ஆண்டுக்கு முன்னாடிலாம் அவங்க வந்து கூட்டணிக்கு வச்சு கிடையாது, ஒரே இதுவாக தான் இருந்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. பட் இப்போ வந்து நம்ம கூட்டணி கட்சி வந்துருந்தனால இவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, அவரே யோசிக்க மாட்டார். பல பேர் பல ஐடியா சொல்கிறதுனால தான் இப்போது அப்போ ஜென்ரேஷனில் வந்து பசங்க ஒழுங்காக படிக்காமல் இது பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பசங்க நல்லா படித்து ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்து அவங்க ஐடியா சொல்கிறது தான் அவரும் யோசிச்சு பண்ணுறாரு. அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பஸ்ஸு ஃப்ரீ அந்த மாதிரிலாம் லேடிஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஓகே, நன்றிண்ணா. ஓகே.